இப்போ நீங்க வந்து புதுசா வந்து ஒரு வீடு கட்டுறீங்க. அல்லது ஏற்கனவே பழைய வீட வந்து நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த அந்த வடக்கு பகுதியிலயும், கிழக்கு பகுதியிலயும் மேற்கு, தெற்க விட அதிகமா நம்ம வந்து காலி இடம் விடணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அந்த ஸ்லாப் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ஒரு ரூம் வந்து நம்ம வந்து போடணும் அப்படின்னா, அப்போ சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள ஸ்லாப் வந்து வடக்கு பகுதி அல்லது கிழக்கு பகுதியில வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 6 அடி, 7 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, கீழ வந்து காலி இடம் அதிகமா விடுவாங்க. அதே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஸ்லாபை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மேலே வந்து பெட்ரூமு அந்த மாதிரி டாய்லெட்டு, மாடி படிக்கட்டு அது மாதிரி மேலே வந்து வச்சிருவாங்க. அப்போ வந்து கிழக்கு பகுதியிலையும் வடக்கு பகுதியிலையும் அது மாதிரி ஸ்லாப் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சுனாக்கா நீங்கள் வந்து தூண் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது மேலே அதுக்கு மேலே வந்து ரூம் எதுவும் கட்டக்கூடாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடைச்சது மாதிரி ரூம் கட்டக்கூடாது. கேன்டிலிவர்ல ஸ்லாப் மட்டும் வளர்த்திக்கோங்க. நீங்க வந்து ரூம் கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து முடிவு பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து மாடியில வந்து ஸ்லாப் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நீங்க வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து கிழக்கு பகுதியிலையும் வடக்கு பகுதியிலையும் நீங்க வந்து அது மாதிரி பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா வெயிட் வந்து அதிகமாயிடும். அதனால நீங்க வந்து நிச்சயமா இந்த 2 இடங்கள்லயும் நீங்க வந்து பண்ணக்கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில வந்து காலி இடம் அதிகமா இருக்கிற மாதிரி நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அமைச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து நம்ம வந்து அந்த ஸ்லாப் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேன்டிலிவர்ல வந்து நம்ம வந்து மாடியில வந்து ஒரு 4 அடியோ 5 அடியோ நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கு மேல வந்து நம்ம வந்து வீடு கட்டுறோம், ரூம் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது நீங்க வந்து விருப்பப்பட்டீங்கன்னா, தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில வந்து நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கேன்டிலிவர்ல நீங்க வந்து நிச்சயமா பண்ணிக்கலாம். அதுல வந்து மேல மாடி ஒரு ஃப்ளோர் அல்லது 2 ஃப்ளோர் அது மாதிரி நீங்க பண்ணும்போது, அப்போ அந்த இடத்துல வந்து வெயிட் அதிகமாகும். வெயிட் அதிகமாகுது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில வந்து நீங்க வந்து ரூம் அமைச்சிக்கலாம். கேன்டிலிவர்ல நீங்க வந்து ரூம் அமைச்சிக்கலாம். எக்காரணம் கொண்டும் கிழக்கு பகுதியோ வடக்கு பகுதியோ நீங்க வந்து ஸ்லாப் கார் போர்ட்டிகோ மாதிரி நீங்க வந்து ஸ்லாப் வளர்ச்சிக்கலாமே தவிர தூணோ போடக்கூடாது. அதுக்கு மேல மாடி வந்து அதுக்கு மேல வந்து கேண்டிலியர் வளர்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு வந்து ரூம் போட்டு கவர் பண்ணி அது வந்து அமைக்க கூடாதுங்கிறத நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.